என்ன தனியா உட்காந்துருக்க? சும்மாதான் அங்கிள். நானும் வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். டைமே கிடைக்கலப்பா. நீ ரொம்ப பிரில்லியண்டான பையன்பா. உன் வயசுல நான்லாம் இப்படி இருந்ததே இல்லை. என் கையில ஒரு அட்ரஸ் கொடுத்து போக சொன்னா அப்படியே நான் குழம்பி போயிடுவேன். ஆனா நீ அட்ரஸே இல்லாம அம்முவை கரெக்டா தேடி கண்டுபிடிச்சிருக்கிய. கெட்டிக்காரமா நீ. ஆமா, நீ எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்ச? கார்டு நம்பர் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அங்கிள். எனக்கு இந்த நம்பரே கிடைக்கலனாலும் நான் அம்மாவை தேடி வந்திருப்பேன். அவ மேல அவ்வளோ பாசமா? ஆமா அங்கிள், அவ தான் இந்த உலகத்துல எல்லாமே. என்னை சரியா புரிஞ்சுக்கிட்டவ, எனக்கு நான் யாருன்னு கத்து கொடுத்தவ. அவ இல்லைன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குப்பா. கூட பிறந்தவங்க யாரும் இருந்திருக்க கூடாதான்னு தோணுது. ஒருவேளை அம்மு கிடைக்கலாம், நீ என்ன பண்ணிருப்ப? அவ கண்டிப்பா கிடைப்பான்னு எனக்கு தெரியும். அவ கிடைக்கலனாலும் தேடிட்டு தான் இருப்பேன். அவளும் நான் இல்லாம ரொம்ப நாள் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டா. தேடி வந்திருப்பா. என் மேல அவ்வளோ பாசம். ஓ, நீங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சீங்க? ஏன் உன்னை பத்தி அம்மு எங்கிட்ட சொல்லவே இல்லை? எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அது அப்பப்போ வரும். சண்டைக்கு காரணம் கண்டிப்பா நானா இருக்க மாட்டேன். அவ தான் அவசரப்பட்டு கோவப்பட்டுருவா. அதுக்கப்புறம் அவளா புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசிடுவா. ஒருவேளை நான் போட்ட சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு என்னை பத்தி சொல்லாம இருந்திருப்பா. ஆமா, அம்மு உன் கூட பிறந்த தங்கச்சியா? நான் எதான் கேட்கறேன்னா, உங்க ரெண்டு பேரோட முகஜாடியும் ஒன்னா இல்லையே, அதான். அது அவ அம்மா மாதிரி, நான் அப்பா மாதிரி. ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சும்மா கேட்டேன்பா. உனக்கு விருப்பம்னா நீ சொல்ல வேண்டாம். சரி, எங்கெல்லாம் அம்மாவை தேடின? நீங்க அம்மாவை கூட்டு வந்தீங்களா? அந்த கோயில் இருக்கிற ஊரு அதான் ராமகிரி. அங்க விசாரிச்சு தேடிட்டு இருந்தப்பதான் நான் அம்மாவை பார்த்தேன். அப்போ ஓடி வந்தப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தங்கறதுக்காக ஆசிரமம் போனேன். அங்க சிவா அம்மா எனக்கு கிடைச்சா. இப்போ கையெல்லாம் பரவாயில்லையா? வலியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இல்ல அங்கிள். ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தீங்க? கேள்வியெல்லாம் கேட்கறேன்னு நீ தப்பா எடுத்துக்க வேண்டாம். சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். உனக்கு விருப்பம்னா நீ சொல்ல வேண்டாம்பா. அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவங்க. ஏதோ கோயில பார்த்த ஒரு பொண்ண உங்க பொண்ணா நினைச்சு பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கீங்க. யாரும் இந்த மாதிரி உதவி பண்ண மாட்டாங்க. நியாயமா நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ஆனா இப்ப என்னால சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இல்லனா வந்தனிக்கே நான் சொல்லியிருப்பேன். பரவாயில்லப்பா. உங்களை பத்தி தெரிஞ்சா பிரச்சனையை சரி பண்ணலாம் தான் யோசிச்சேன். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ சொன்னா போதும். சரி, வா சாப்பிட போலாம்.
என்னங்கம்மா இங்க நிக்கிறீங்க? உங்களை பார்க்க தாங்க வந்தேன். என்னைய பார்க்கவா? அதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, இல்லைன்னா நான் வேலை செய்யற இடத்துக்கு வந்திருக்கலாம்ல. இப்படி இங்க நிக்கிறீங்களாம்மா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனம்மா. வீட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்திட்டு பார்க்க வரத்துக்கு கூச்சமா இருந்துச்சு. என்னங்கம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்லைங்க, அதுதான் உண்மை. நியாயமா நீங்களும் உங்க புள்ளையும் எங்க குடும்பத்துக்கு பண்ண நல்லதுக்கு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. என்னாலையும் எதையும் கேட்க முடியல. அவளும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா அது சரின்னு நாம தோணும். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். இது எல்லாமே சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. சரி, சிவானி அம்மாவுக்கு உடல்நிலையெல்லாம் எப்படிமா இருக்கு? சிவானியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இப்ப வரைக்கும் சிவானி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு பக்கம் போலீஸும் இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை ஆளுங்களை வச்சு விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. எப்படியாவது கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோட தான் இருக்கும். ஆனா என் பொண்ணு அப்படி இல்ல. शिवानी பேசு शिवानी शिवानी प्लीज शिवानी प्लीज अम्मा கிட்ட பேசு शिवानी अम्मा கிட்ட பேசு शिवानी प्लीज शिवानी என்கிட்ட பேசு शिवानी शिवानी प्लीज शिवानी என்கிட்ட பேசு शिवानी இப்படியே நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கு. எங்க என் பேத்தி கண்டுபிடிக்கிற முயற்சியில என் பொண்ணை தொலைச்சிருவோமோன்னு பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். முதல்ல கண்ணை தொடங்குமா. ஆண்டவன் ஏன் தான் இப்படி நல்லவங்கெல்லாம் சோதிக்கிறான்னு தெரியல. நீங்க தைரியமா இருங்கம்மா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்கு. நானும் அந்த நம்பிக்கையோட தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான அறிகுறிகளே தெரியல. பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னா உங்க குடும்பத்தால மட்டும்தான் முடியும். பாலா எப்படியாவது சிவானி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாதான் நம்மெல்லாம் நிம்மதியா வாழ முடியும். கவலைப்படாம இருக்குமா. பாலா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பான். பாலா உங்களுக்கு போன் பண்ணானா? இல்லம்மா, நாங்களும் அவன்கிட்ட பேசணும் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் போன் பண்ண மாட்டேங்கிறான். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. ஒரு தகவலும் இல்லை. ஆனா கூடிய சீக்கிரம் சிவானியோட வந்துருவான்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்குதுமா. ரொம்ப பாவங்க உங்க குடும்பம். சிவானிக்காக அதிகமா கஷ்டப்படுறது பாலாதான். ஆனா அவனையும் வினோதினி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். யாரோ ஒரு வீட்டு பொண்ணு காணாம போனதுக்காக பெத்த புள்ளையும் பிரிஞ்சிருக்கிற உங்களையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சிவானியும் எங்களுக்கும் ஒரு பொண்ணு மாதிரி தானம்மா. அவ யாரோ இல்லையே. அவளுக்காக எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறது தயாரா இருக்கம்மா. நீங்க தைரியமா போங்கம்மா. சிவானி அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க. பாலா சிவானிய கண்டிப்பா கூப்பிட்டு வந்துருவான். அதுக்கு முன்னாடி அவன் ஃபோன் பண்ணானா நானே வந்து சொல்றேன்.
அவளுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னைக்குமே நான் சிவானி குடும்பம் பிரிச்சு பார்த்தது இல்லம்மா. அதனால எனக்கு தெரியல, நீங்களே எங்களை பிரிச்சு பார்க்காதீங்கம்மா. ஒரு நாள் உங்களை வினோதினி தூக்கி வச்சு கொண்டாடுவா. அது நடக்கும். சரிங்க, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. சிவானி, நான் பண்ணது தப்பு தான். இனிமே யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன். நம்மளோட பழைய வாழ்க்கைய பத்தி பேசல, என்ன நம்பு. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு உன்னை விட்ட யாரும் இல்லைன்னு தானே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்த. இப்ப நீயும் எப்படி பேசாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் அப்படிதான். அண்ணா, நான் நினைத்த மாதிரி நீ நடந்துக்கலையே. எங்க அம்மா பத்தி தானே யோசிச்ச. அதுக்குள்ளே நீ தான் இருக்க சிவானி. ஆனா இனிமே அப்படி யோசிக்க மாட்டேன். நம்ம வேற ஒருத்தவங்க வீட்டுல இருந்துட்டு பேசாம இருந்தோம்னா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. ஏற்கனவே திவாகர் அங்கிள் என்கிட்ட நம்மளை பத்தி விசாரிச்சாரு. நான் எதுவுமே சொல்லல. உனக்கு வேணா இது வேற ஒருத்தவங்க வீடா இருக்கலாம். ஆனா இதுதான் நான் இருக்க போற வீடு, என் வீடு. இங்க இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது உன்னால மட்டும்தான் வரும். என்னால வராது. என்ன ரெண்டு பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மோ, ஏய், என்னப்பா அவ கோச்சிட்டு போறா? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். ஒண்ணுமில்லாமலாம் நீ இந்த பக்கம் வந்தா அவ அந்த பக்கம் போறா. மூஞ்சி வர உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கா. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை சொல்லுப்பா. அவகிட்ட சொல்லாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். அதான் என் மேல கோவமா இருக்கா. சீக்கிரமா சரியாயிடும். ஏய் என்ன? ஏய், ஆமா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னால இவங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சிக்கவே முடியல. ரெண்டு பேரும் அவ்வளவு பாசமா இருக்காங்க, திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் என்னன்னு காரணமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மளால பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியல. உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யோசிச்சுட்டே இருக்க. என்ன நீ அறிவோட தான் பேசுறியா? நம்ம கண்ட்ரோல்ல ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாம தான் பார்த்து பேசி தீர்த்து வைக்கணும். அதை விட்டுட்டு அவங்க என்னமோ பண்ணிட்டு போகணும் அப்படியே விட்டு போக முடியுமா? என்ன விஷயம் தெரிஞ்சாதானே சமாதானப்படுத்த முடியும். இத பாரு, அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இத பாரு, அதுவும் இல்லாம நீயே அவங்கள சமாதானப்படுத்துறன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களுக்கு பிடிக்காம போய் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படி அவங்கள கேள்வி கேட்டு துரத்தணுமா? இத பாரு, அதுக்கு அவங்க போக்கிலே விட்டா தானா வழிக்கு வந்துருவாங்க. நீ அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிட்டு நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டனா ப்ளீஸ் முதல்ல 2 பேரையும் ஸ்கூல்ல சேர்க்கிற வழிய பாரு. ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாதி பிரச்சனை காணாம போயிடும். அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம எப்படி ஸ்கூல்ல சேர்க்க முடியும்? அது மட்டும் இல்லாம அவங்கள ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு டிசி வேணும். ஏற்கனவே எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு டீடைல் வேணும். உன் ஃப்ரெண்டு ஸ்கூல் வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் பேசு. அருண் 7th அம்மாவை 6th சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ண. எல்லாம் ஓகேமா, டிசி கேட்பாங்கல்ல. ஐயோ, உண்மையை சொல்லுங்க, நாம தான் வளர்க்க போறோம்னு. நல்லபடியா படிக்க வைக்கணும்னு சொல்லி சீட்டு வாங்குற வழிய பாருங்க. இத பாருங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்னும் புரியல. இத பார், நீ என்ன சொல்ற உன் விருப்பப்படி நான் செய்யறேன். தயவு செஞ்சு அதையாவது உருப்படியா செய். வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாலும் இப்படி கோச்சிட்டு போறல.
சொல்லுங்க. பிரசாத் சார், நீங்க கொடுத்த மெயில் ஐடியோட ஐபி அட்ரஸ் வச்சு நாங்க ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ சார். அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்றேன். சொல்லுங்க சார். ஃபோன் நம்பர் சொல்லுங்க சார். 7. ஓகே சார். தேங்க்யூ சார். வினு, நம்ம பொண்ணு கிடைச்சிட்டா. அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. இந்த அட்ரஸ்ல இருந்து தான் சிவானி மெயில் பண்ணிருக்கா. ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிச்சா சிவானி பத்தி தெரிஞ்சிரும். என்னாச்சு வினு? என்ன இந்த நம்பர் தான் கொடுத்தாங்க? கால் பண்ணோம்னா நாட் ரீச்சபிள்னு வருது. நான் அவங்க கிட்ட மறுபடியும் விசாரிக்கிறேன். ஒருவேளை கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணா ரிங் போக வாய்ப்பு இருக்கு. நான் அந்த அட்ரஸையும் விசாரிக்க சொல்றேன். எப்படியும் நம்ம பொண்ணு கிடைச்சிருவா. இது வரைக்கும் நாம எந்த தகவலும் இல்லாம இருந்தோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கான்னு நம்பிக்கை வந்திருக்குல்ல. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்துடலாம். சிவானி, நீ இப்படி நடந்துக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. நான் உன்கிட்ட சொல்லாம ஃபோன் பண்ணது தப்பு தான். அதுக்கு திட்டு. அதை விட்டுட்டு பேசாம முகத்தை திருப்பி வச்சிட்டு இருக்காத. மைதிலி ஆண்டிக்கும் திவாகர் அங்கிளுக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. நமக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ கோவம் இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். நீ இப்படி பண்றதால எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா இருக்காத. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு. நான் எப்படி சிவானி உன்னை விட்டு போவேன்? எனக்கும் ஃப்ரெண்டு தங்கச்சின்னு சொல்ல யாரு இருக்கா? நீதான் எனக்கு எல்லாமே. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன்.